கர்நாடகாவில் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் சாலை விபத்தில் உயிரிழந்தார். நிலையில் ஆர் நகர் தொகுதியில் இன்று தேர்தல் நடைபெற்று வருகிறது. கர்நாடகாவில் ஜாம்கண்டி தொகுதி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினரான சித்து பிம்மப்பா நியாங்கோடு கோவாவிலிருந்து காரில் திரும்பிக் கொண்டிருந்தார். துளசிகேரி பகுதியில் வந்தபோது ஏற்பட்ட சாலை விபத்தில் சித்து பிம்மப்பா உயிரிழந்தார். கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலில் எந்த கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் உயிரிழந்தது பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே அதிக அளவில் வாக்காளர் அடையாள அட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டதால் ஒத்திவைக்கப்பட்ட ஆர் நகர் தொகுதியில் இன்று தேர்தல் நடத்தப்பட்டு வருகிறது. இதில் காங்கிரஸ், பாஜக, மதசார்பற்ற ஜனதாதளம் கட்சிகளின் வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். இதில் காலை முதலே வாக்காளர்கள் ஆர்வமுடன் வாக்களித்து வருகின்றனர். உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் காலியாக உள்ள 4 மக்களவை தொகுதிகள் மற்றும் 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வந்தது. உத்தரப்பிரதேச மாநிலம் கைரானா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலம் பால்கர் மக்களவை தொகுதிகளில் பாஜக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற எம்பிக்கள் காலமாயினர். மகாராஷ்டிராவின் பந்தாரா, குண்டியா தொகுதி பாஜக எம்பி நானா பட்டேல் தமது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு காங்கிரஸில் இணைந்தார். நாகாலாந்து எம்பியான நெபியூ ரியோ மாநில முதலமைச்சராக பொறுப்பேற்றதால் அவரும் தமது பதவியை ராஜினாமா செய்தார். இந்த 4 மக்களவை தொகுதிகளுக்கும் இன்று காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியது. காலை முதலே மக்கள் நீண்ட வரிசையில் நின்று வாக்களித்து வந்தனர். இந்த தொகுதிகளில் பதிவாகும் வாக்குகள் வரும் 31ஆம் தேதி எண்ணப்பட்டு அன்றைய தினமே முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. இதேபோல கேரள மாநிலம் செங்கன்னூர், மேகாலயாவின் அம்பதி, மேற்கு வங்க மாநிலத்தில் மகேஷ்தலா, ஜார்க்கண்ட் மாநிலத்தின் கோமியா மற்றும் சில்லி, பீகாரின் ஜோகியத் ஆகிய 6 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலும் நடைபெற்று வருகிறது.